ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாள் அல்லது நினைவு நாளில் கொலை செய்ய ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததாகவும் அவருடைய பிறந்த நாளான தினத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கைதானவர்கள் பகிர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அது குறித்த அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலையானது ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாள் அல்லது நினைவு நாளில் திட்டமிடப்பட்டதாகவும் இந்த நிலையில் அவருடைய பிறந்த நாளிலேயே திட்டம் நிறைவேறியிருப்பதாக கொலையாளிகள் பகிர் வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். இது குறித்த தற்போதைய விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுதர்சன். வணக்கம் சுதர்சன். கொலையாளிகள் தரப்பிலிருந்து தரப்பட்ட வாக்குமூலம் என்ன, விரிவான விவரங்கள்? வணக்கம். பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டுக்கு பெரம்பூர்ல பேசிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வெட்டி சாய்க்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். நேற்று மாலை நடந்த இந்த சம்பவத்துல 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் ராஜ்நாதன் தலைமையிலான தனிப்படை போலீசார் 8 பேரை கைது செய்து விசாரணை நடைபெற்று வந்தது. நேற்று இரவே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையை தொடர்ந்து அடுத்தகட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போதுதான் தெரிய வந்திருக்கு. அதிர்ச்சியூட்டும் தகவலாக இருக்கிறது. அவர் அந்த கொலையாளிகள் கொடுத்த வாக்குமூலத்துல நேற்று ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாள் அந்த நினைவு நாளுக்குள்ள ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில பிறந்த நாளிலே நல்லபடியாக நாங்கள் இந்த கொலையை நடத்தி முடித்துவிட்டோம் என்று போலீசார் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். தனது அண்ணனை கொலை செய்தது மட்டும் இல்லாமல் தன்னையும் ஜெய்பால் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் மிரட்டியதால் தனது மனைவி வயத்தில் திரும்பி சென்றிருப்பதாகவும் அண்ணனும் இல்லை மனைவியும் இல்லை என்பதால் தன்னை கொள்வதற்கு முன்பதாக கொன்றுவிட திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்காக தென்னரசு கொலை வழக்கில் தன்னோட சிறையில் இருந்தவர்கள் சுரேஷ் கிளப்பில் பணியாற்ற ஊழியர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சேர்ந்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இன்னும் மீதம் இருக்கக்கூடிய கொலையாளிகளை அதிக அளவுல கொலையாளிகள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அந்த கொலையாளிகளை அனைவருமே விரைவில் கைது செய்து விடுவோம், அவர்களையும் கைது செய்து அதன் பிறகு அவர்கள் கொடுக்கும் வாக்குமூல அடிப்படையில இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ எதற்காக இந்த கொலை நடந்தது என்ன காரணம் அப்படின்ட்டு இன்டெப்தா போய் இந்த கொலையுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு அனைவரையும் கைது செய்து சட்டத்துக்கு முன்னே நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் மட்டும் இல்லாம யாருக்கு இது மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டாங்களோ அவர்களையும் விரைவில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.